மக்களே, சப்பளங்கால் போட்டு உட்கார முடியலையா? கீழே போய் சப்பளங்கால் போடுறப்போ காலை கம்ஃபர்டபுளா போட முடியல அப்படின்னா மூட்ல டீஜெனரேஷன் இருக்கனாலையும் வரலாம். ஆனா அதை விட அதிகமா இந்த ஹிப்ல இருக்க மசில் பைரிஃபார்மிஸ்ன்றது டைட் ஆகிறதுனால, அதோட காம்பன்சேட்டரி இந்த முன்தொட டைட் ஆகிறதுனால அதோட ஃபிளெக்சிபிலிட்டி லாஸ் தான் நிறைய நேரத்துல காரணமா இருக்கு. சப்பளங்கால் போடுறது கஷ்டமா இருந்ததுன்னா இந்த 4 எக்ஸசைஸே கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. கால் மேல கால் போட்டுக்கோங்க. இந்த முட்டியை ஆப்போசிட் தரையை நோக்கி கீழே இழுங்க. அப்போ இந்த நீக்கு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல இழுக்கிற மாதிரி இருக்கும். ஹோல்ட் இட் ஃபார் 30 செகண்ட்ஸ். கால் மேல கால் இப்படி சப்பளங்கால் போட்டுக்கோங்க. 2 காலையும் இப்படி புல் பண்ணி டுவர்ட் செஸ்ட் கொண்டு போங்க. நல்ல பட்டு ஸ்ட்ரெச் இருக்கும். 3 கால் இப்படி இருக்க மாதிரி சைட்ல படுத்துக்கோங்க. காலை மடக்கி கையில பிடிச்சிட்டு நல்ல பட்டை தொடர மாதிரி ஹீல் பண்ணிட்டு தொடைய பின்னாடி இழுங்க. நல்ல முன் தொடை இழுக்கும். நம்பர் 4 பெட்ல உட்காந்துக்கோங்க. அடிக்கடி இந்த பொசிஷனை ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 4-5 வேலை போடுங்க. அதுக்கு அடாப்ட் ஆகும். கிளினிக் வர பேஷண்ட் நிறைய பேர் சப்பளங்கால் போடுறது கஷ்டமா இருக்குன்னு தான் வராங்க. எல்லாரும் மூட்டு தேய்மானம் நினைக்கிறாங்க. 10ல் 9 பேருக்கு இந்த மசில் டைட்னஸ் தான் ரீசனா இருக்கு. பண்ணி முடிச்சதும் சரியாகிறாங்க. அதனாலதான் ஒரு வீடியோவை போட்டா. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.